அவன் ரொம்ப எளிமையானவும் நேர்மையானவும் இருந்தான். தினமும் அவன் காடு போய் மரங்களை வெட்டி அதை கிராமத்திலே விற்று தான் குடும்பத்தை காப்பாற்றுவான். ஒரு நாள் வழக்கம் போல அவன் ஆற்றங்கரைக்கு போய் ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அவன் கோடாரியால் அடிக்க அடிக்க திடீரென்று அவன் கையில் இருந்து கோடாரி வழுக்கி ஆற்றுக்குள் விழுந்தது. அவன் ரொம்ப கவலைப்பட்டான். ஐயோ, இதுதான் எனக்கு வாழ்வாதாரம், இப்போ எப்படி குடும்பத்தை போஷிக்கிறது என்று அழுதான். அந்த சமயம் மரக்கடவுள் ஃபாரஸ்ட் காட் தோன்றினார். அவர் கேட்டார், ஏன் அழுறே மகனே? மரவெட்டியவன் சொன்னான், என் கோடாரி ஆற்றுக்குள் விழுந்து போச்சு தெய்வமே. மரக்கடவுள் புன்னகையுடன் ஆற்றுக்குள் இறங்கி ஒரு தங்க கோடாரி எடுத்து வந்து கேட்டார், இது தானா உன் கோடாரி? அவன் உடனே சொன்னான், இல்லை தெய்வமே, அது என் கோடாரி இல்லை. அப்புறம் கடவுள் மறுபடியும் ஆற்றுக்குள் போய் வெள்ளி கோடாரி எடுத்து வந்து கேட்டார், இதுதானா உன் கோடாரி? அவன் மீண்டும் சொன்னான், இல்லை தெய்வமே, இது கூட என் கோடாரி இல்லை. மூன்றாவது முறை கடவுள் இரும்பு கோடாரி எடுத்து வந்தார். அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், ஆம் தெய்வமே, இதுதான் என் கோடாரி. மரக்கடவுள் மகிழ்ச்சியடைந்து சொன்னார், நீ ரொம்ப நேர்மையான மனிதன், அதற்காக நான் உனக்கு இந்த 3 கோடாரிகளையும் தருகிறேன். அவன் மகிழ்ச்சியுடன் 3ஐயும் பெற்றுக்கொண்டான். பாடம் moral: நேர்மை மற்றும் உண்மை எப்போதும் வெற்றியை கொடுக்கும். உண்மையை பேசுபவன் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேறுவான். வாய்ஸ் ஓவர் 2.